அதனால் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிராண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அந்த நாளே வந்து எனக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க பேஸ்ட்லாம் காரமாக இருக்கும், உப்பாக இருக்கும். ஸோ அந்த இது தெரியாது. ஸோ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்ச பேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேனோ பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கேனோ பேஸ்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து குளிப்போம். கரெக்டுங்களா? ஸோ குளிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அஷ்யூர் சோப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீம் வித்து துளசி சேர்த்துருக்காங்க. ஸோ நீம் வித்து துளசி வந்து இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கு ரீசனே வந்து நம்மளுடைய இந்த அஷ்யூர் சோப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த சோப் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் சிந்தால் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹமாம் சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதில் கிடைக்காத ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சோப்பில் கிடச்சிருக்கு. ஸோ கிரேட் 1 ப்ராடக்ட்டு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து வெளியில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கிரேட் 1. ஓகேங்களா? ஸோ அதனாலே வந்து கம்மி ரேட்டில் இருக்கிறதுனாலையும் ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால் எனக்கு இந்த சோப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட அம்மா வீடு அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமியார் வீடு எல்லாமே யூஸ் பண்ணுறது நாங்கள் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நம்ம வந்து சமைக்கக்கூடிய குக்கிங் ஆயில். ஸோ இந்த குக்கிங் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில். ஸோ இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண செகண்ட் மந்த்லேருந்து வாங்க ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான எண்ணெய் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. ஸோ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி நம்ம சமைக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அப்படியே நேச்சுரலாக வந்து கொடுக்கறதுனால ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பசங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இந்த ஆயிலெலாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திகட்டல் வரும். ஸோ செரிமானம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்பயுமே வந்து என் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு கேன் வச்சுருப்பேன். ஸோ மந்த்லி வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 2லேருந்து 2.5 லிட்டர், அதாவது 5 லிட்டர் வரைக்கும் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கேன் வச்சுருப்போம். ஸோ அந்த கேன் தான் இது. ஸோ இந்த லைட் ஹவுஸ் ரைஸ் பிராண்ட் ஆயிலுமே வந்து ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து மந்த்லி நான் வாங்குகிற ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய பையனுடைய ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ நம்மளுடைய என்வேரா பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸை ஸோ அந்த கார்ன் ப்ளஸ் வந்து பாதாம், ஸோ இதில் வந்து இமேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வந்து உள்ளே இருக்கிறதுனால ஸோ என்னை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டேஸ்ட் வந்து பாலில் கலந்து கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் மந்த்லி பை பண்ணுறதுனால நான் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்குறதே கிடைக்காது. ஸோ இதை வந்து டெய்லியுமே வந்து அவன் கேட்பான். ஸோ எனக்கு வந்து அம்மா பப்பு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எது கொடுத்தாலும் ஸோ வெளியிலேருந்து வந்து வேறு எதாவது வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் இதுதான் வேணும்னு கை காமிச்சு கேட்பான். ஸோ அந்தளவுக்கு வந்து என்னுடைய பையனுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரொம்பவே லைக் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுவுமே நான் வந்து மந்த்லி வந்து பை பண்ணுற ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம டீ தான் குடிப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த நாளே புத்துணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மகிட்ட 2 டீ இருக்குது. நான் வந்து இந்த ஸ்பைஸ் டீ தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்பைஸ் டீ எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கோவிட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோவிட் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே எஃபெக்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ தொண்டை ப்ராப்ளம், ஸோ கோல்டு வந்து இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போதான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 வகையான மூலிகைகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்டைக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து ஏற்படுத்தாமல் ஸோ கோவிட் வந்து நம்மக்கிட்ட வராமல் ஸோ ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு இம்யூனிட்டியோட வந்து இந்த டீ தூள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அந்த பட்டை, லவங்கம், அதிமதுரம், துளசி இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டீயோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பட்டையோட ஸ்மெல் வந்து பிடிக்கல. ஆனால் அதை யூஸ் பண்ண நான் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வாங்குறது கிடையாது. ஒன்லி ஜீட்டாஸ் டீ மட்டும்தான். மினிமம் ஒரு 1 மந்த்துக்கு எனக்கு 2 பாக்கெட் தேவைப்படும், 1/2 கிலோ வரைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே எக்ஸ்ட்ரா பாக்கெட் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் வந்து இந்த டீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ யாராவது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நம்ம மந்த்லி பை பண்ணுற ப்ராடக்ட்டில் ஒரு ப்ராடக்ட். ஸோ அடுத்து என்னுடைய பொண்ணுடைய ஃபேவரட் ப்ராடக்ட். ஸோ என்னுடைய பையனுடையது என்வேரா பிரேக்ஃபாஸ்ட். என்னுடைய பொண்ணோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர். ஸோ அவளுக்கு வந்து 6 இயர்ஸ் வந்து ஆகுது. ஸோ நான் பால் காலையில் சாயந்தரம் வந்து பால் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ வெறும் பால் கொடுக்கும்போது அவள் வந்து குடிக்கவே மாட்டாள். எனக்கு நீ சாக்லேட் பவுடர் போட்டியா அப்படின்னு தான் வந்து கேட்பாளே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது காலி ஆகிடுச்சு அப்படின்னாலும் அவள் பால் குடிக்க மாட்டாள். ஸோ அந்தளவுக்கு வந்து குழந்தைங்கள வரைக்கும் இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க இது கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா
நல்லா பசி எடுக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்பவே லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ கண்டிப்பாக கொடுங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்னுடைய பொண்ணுடைய ஃபேவரட் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ டெய்லி நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஷாம்பு யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து வெளியில் ஏதோ ஒரு ஷாம்பு தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய டெய்லி கேர் ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் ஹேருக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஹேர் வந்து ஸ்லிக்கியாக அது வந்து ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஸோ சூப்பராக இருக்கும் டெய்லி கேர் ஷாம்பு. ஸோ இதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ரீன் கலர் ஷாம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டேண்ட்ரஃப்காக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். என் தம்பிக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன், அதனால் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து லெமன் வித்து தைம் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து இருக்கிறதுனால அந்த டேண்ட்ரஃபெல்லாம் வந்து கிளியர் பண்ணி ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல கிளியர் ஹெட் வந்து கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. டேண்ட்ரஃப் வந்து சூப்பராக கிளியர் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபேவரட் ப்ராடக்ட், அதாவது மென்ஸுக்குனே வந்து ஸ்பெஷலாக நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிற ட்ரூமன் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ ட்ரூமனில் இந்த பர்ஃப்யூம் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுறது ட்ரூமன் சோப்பு. ஸோ அதனுடைய கவர் என்கிட்ட இல்லை. நான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கண்டிப்பாக அதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து லவ் பண்ணி யூஸ் பண்ணுவார். அந்த ஸ்ப்ரே பண்ணும்போதும் சோப்பு குளிச்சும் போதும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அவருடைய லவ்வபிள் ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரூமன் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து எல்லாருமே வந்து குளிச்சுட்டு வந்தோடனே கண்டிப்பாக பாடி டால்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய கம்பெனிலும் வந்து 2 பாடி டால்க் வந்து ஃப்ளேவரில் கிடைக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஃப்ரெஷ்ஷில் கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஹென்கன்ஸில் கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பவுடர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் கிடைக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ரேட்டில் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ பை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வைஸும் பார்த்திங்கன்னா ஒரு சில பவுடர்லாம் ரொம்ப ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 ஃப்ளேவருமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் 2மே வச்சுருக்கோம். ஸோ இது காலியாக போகுது அப்படின்னா என் வீட்டில் முன்னாடியே சொல்லிடுவாங்க, பாடி டால் காலியாக போகுது, இந்த மந்த் ஆர்டரில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து ப்ராடக்ட் அட்ராக்டிவாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மந்த்லி பை பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நான் வந்து எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வெயிட் போட்டேன். ஸோ வெயிட் லாஸ்க்காக வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வெஸ்லிம் டீ அண்ட் வெஸ்லிம் ஷேக் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் நம்ம வெளியில் வந்து க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி தான். ஸோ இதில் வந்து க்ரீன் டீ க்ரீன் காஃபி இருக்கிறதுனால ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வெஸ்லிம் ஷேக் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலேயும் வந்து எனக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதுன்னு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன், நான் காலியாகுது. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் இருக்கிறதுனால நான் வந்து வீடியோவாக இதில் போடுறேன். ஓகேங்களா. ஸோ வெயிட் லாஸ்க்கு எனக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள். ஓகேங்களா. ஸோ அதாவது ஃபேஸ் வாஷ். ஸோ நம்மளுடைய கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ். ஓகேங்களா. ஸோ ஃபேஸில் வந்து நம்ம சோப்பு போடக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீம் அண்டு கேரட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து இருக்கிறதுனால ஃபேஸை வந்து ஒரு ஈரப்பதமாகவும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ளோயிங்னஸாகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டெய்லி ட்வைஸ் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் வந்து கிளியர் ஆகுது. பிம்பிள்ஸ் வந்து போன அந்த பிளாக் டாட்ஸ் வந்து கிளியர் ஆகுது. நான் வந்து இதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த நம்மளுடைய ஃபேஸ் வாஷும். ஸோ அதே மாதிரி நம்ம வெளியில் போகிறோம், வெயிலில் போகிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா. ஸோ சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஸோ நான் வெளியில் போயிட்டு வரும்போது நம்மளோட ஃபேஸே வந்து கருப்பாயிடும். கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சன்ஸ்க்ரீம். ஸோ இந்த சன் ஸ்டிஃபன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு போகும்போது ஸோ சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்லாம் வந்து ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்காமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படுக்கும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த நைட் கேர் ஜெல்லை வந்து அப்ளை பண்ணி படுத்தோம் அப்படின்னா அந்த முக சுருக்கங்கள் வந்து வராமல் ஸோ ஃபேஸ் வந்து காலையில் வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸோடு வச்சுருக்கிறதுக்கு வந்து இந்த நைட் கேர் ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வெளியில் என்ன தான் வாங்கி யூஸ் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் இருக்காது. பட் ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மட் மாஸ்க். ஓகேங்களா. ஸோ இந்த மட் மாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தனம் அண்ட் வந்து பட்டைத்தூள் வந்து இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு அண்ட் வந்து ஓப்பன் ஃபோர்ஸஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கொடுக்குது. ஃபேஸை க்ளோயிங்னஸ் பண்ணி கொடுக்குது. ஓப்பன் ஃபோர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுக்குது. ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவுமே நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டில் ஒன்று.
ஸோ அடுத்து கண்டிப்பாக நம்ம 2 நாளைக்கு ஒரு முறையாவது வந்து வீடு க்ளீன் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ நம்மளுடைய அல்ட்ரா ஸ்வாப் ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி டெட்டால் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலும், ஸோ லைசால்லாம் யூஸ் பண்ணாலும், ஸோ விளம்பரத்தில் மட்டும் காமிப்பாங்க, அதை தொடச்ச உடனே வந்து வெள்ளையாகிடுது, ஸோ வீடு வந்து க்ளீன் ஆகிடுது. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஸோ லைசாலோட ஸ்மெல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரியாகவே இருக்கும், ஓகேங்களா? பட் ஆனால் நான் வந்து நம்ம கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஃப்ளோர் க்ளீனர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஹைவேஸ்ட் அல்ட்ரா ஸ்வாப். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன பூச்சிங்கள் எல்லாமே செத்து போயிடுது. ஸோ விளம்பரத்தில் காமிக்கிற ரிசல்ட் வந்து லைவாக கிடைக்குது. ஸோ ஒரு பாட்டில் வாங்கினேன் அப்படின்னா மினிமம் வந்து எனக்கு 3 to 4 months வரைக்கும் வரும். ஒரு பக்கெட்டுக்கு ஒரு மூடி ஊற்றினாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ அதே மாதிரி எனக்கு வீடு துடைக்கிறது இது வந்து ஃபேவரட் ப்ராடக்ட்னே வந்து சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி துணி துவைப்போம், கரெக்டுங்களா? ஸோ அழுக்கு துணியை பார்த்தாலே வந்து அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப கோவம், இவ்வளோ அழுக்காக இருக்குது எப்படிடா துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் நம்மளுடைய அல்ட்ரா வாஷ், ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆனால் நான் லிக்விட் வாங்கல, பவுடர் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம லிக்விட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பக்கெட், அதாவது 20 லிட்டர் பிடிக்கும். ஸோ அந்த பக்கெட்டில் நான் ஒரு மூடி மட்டும் ஊற்றிட்டு மினிமம் குறைஞ்சபட்சம் 20 துணிக்கிட்ட நான் ஊற வைப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அழுக்கு பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே சூப்பராக வந்து கிளியராக விட்டுருச்சு. 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கசக்கி போட்டாலே போதும், அழுக்கு எல்லாமே அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியிலே நமக்கு நின்றுக்கும், ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்ட்லாம் ஸ்மெல்லுக்காக எதுவுமே யூஸ் பண்ண வேணாம். இதிலே வந்து அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கிறதுனால துணியும் வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் இதனுடைய வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து போடுறேன். இது யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய துணி எந்த அளவுக்கு வாஷ் பண்ணுறது கிளியராக ஆகுது, ப்ளஸ் வந்து ஸ்மெல்லோடு இருக்குது அப்படின்றத நான் தனியாக வந்து எடுத்து போடுறேன். ஸோ இதுவுமே வந்து எனக்கு துணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் இது நம்மளுடையது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹேண்ட் வாஷ். ஸோ இந்த ஹேண்ட் வாஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்கள வரைக்குமே அட்ராக்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது டெட்டாலுடைய ஹேண்ட் வாஷ் தான். ஸோ டெட்டால் ஹேண்ட் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த கையில் அந்த சொரப்பு அந்த பிசுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த பிசுப்பு அப்படியே இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த டெட்டாலுடைய ஸ்மெல்லு சாப்பிட போகும்போது அப்படியே இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஹேண்ட் வாஷ் வந்து அந்த வாஷ் பண்ணும்போது அதனுடைய ஸ்மெல்லு ப்ளஸ் வந்து அந்த நீமோடு சேர்ந்து வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலே அந்த பிசுப்பெல்லாம் இல்லாமல் சாப்பிடும்போது ஹேண்டில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணு அடிக்கடி போயிட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அம்மா ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தைங்க வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வந்தாலும் அந்த கை கழுவுறதுக்கு ஸோ இந்த ஸ்மெல் வைஸும் ப்ளஸ் அதனுடைய ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நான் காலியாக போதுன்னு புது பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அடுத்து நம்ம டாய்லெட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அல்ட்ரா கார்ட். ஸோ நம்ம வெளியில் வந்து ஹாப்பிக், டோமக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஊற வச்சாலுமே வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது. ஏன்னா நான் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹாப்பிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊற்றிட்டு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தேய்ச்சா கூட அந்தளவுக்கு போகாது. ஆனால் இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிசல்ட் கிடையாது. ஊற்றிட்டு ஜஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணாலே லேஸாகவே ஸோ ஒரு பளிச்சுன்னு வந்து நமக்கு அந்த டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கும். ப்ளஸ் வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் ஒரு குட் ஸ்மெல்லோட வச்சுக்கும். வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து எனக்கு 1 மந்த்துக்கு வந்து 1 மந்தில் இது ஒரு பாட்டில் வந்து எனக்கு மினிமம் 2 monthsக்கு மேலே வந்து வரும், ஓகேங்களா? ஸோ இதை நான் காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மந்த்லி வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட். கண்டிப்பாக இது எல்லாமே மந்த்லி நம்ம வீட்லேயும் காலி ஆகிடும். ஸோ நம்ம வெளியில் வாங்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.